இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த காரியத்தை நாம் மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். எனவே ஒரு முக்கியமான அவசியமான ஒரு காரியம், ஆனால் நாம் மறந்து போகிற ஒரு காரியம், அது என்னவாக இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான, ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், ஒரு க்ளூ தரேன். என்ன அப்படின்னா, இது ஒரு ஜபத்தை குறித்துதான ஒரு காரியம். அப்போ என்ன ஜபமாக இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். இது என்ன விதமான ஒரு ஜபம்? நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு ஜபம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு அநேகர் இந்த ஜபத்தை நாம் செய்ய மறந்து போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் முழங்கால் ஜபம். ஆண்டவர் நமக்கு 2 முழங்கால்களை கொடுத்திருக்கிறார். இந்த முழங்காலில் நின்று ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் மிகவும் எதிர்பார்க்கிறவராய் கூட காணப்படுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த முழங்காலில் நின்று ஜபிக்கிற ஜப பழக்கமுடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? சிந்தித்து பாருங்கள். ஆதி காலத்தில் நாம் பார்ப்போமானால் வேதாகமத்தில் அநேகம் பேர் முழங்காலில் நின்று அநேக காரியங்களை ஜபித்து சாதித்திருக்கிறார்கள் என்பதை வேதாகமம் நமக்கு அடையாளமாக கொடுக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜபம் எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை நாம் 5 நிமிடம் ஜபிக்கலாம், ஒருவேளை 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஜபித்து கடமைக்காக கடந்து செல்லலாம். இப்படிப்பட்டதான ஜபத்திற்கு நேரம் இல்லாத ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தரோ நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரிடத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜபிக்கத்தான ஒரு ஜப வீரர்களாய், ஒரு ஜப வீராங்கனைகளாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான பாக்கியங்களை, அப்படிப்பட்டதான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து அன்பான ஜப வீரனே, அன்பான ஜப வீராங்கனையே என்று கூப்பிடத்தக்கதான அந்த சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு நம்முடைய முழங்கால்கள் எப்படி இருக்கிறது? வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 22, 23 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிடுகிறேன். முழங்கால் யாவும் ஆண்டவருக்கு முன்பாக முழங்குமாம். இதே வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நான் வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? முழங்கால் யாவும் முடங்க வேண்டும், நம்முடைய நாவு அவரை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வாரத்தில் நம்முடைய முழங்கால்கள் இப்படி முடங்க வேண்டும். ஏன் முடங்க வேண்டும்? அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய முழங்கால் ஜபத்தின் நேரத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை வேலைக்கு கிளம்பக்கூடிய அவசரமான சூழ்நிலையில் 2 நிமிடம் கண்ணை மூடி நம்ம ஜபித்துட்டு போகிறவர்களாய் நம்ம காணப்படலாம். ஆலயத்திற்கு சென்றாலும் நம்முடைய முழங்கால்கள் முடக்கி ஜபிக்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். முழங்கால் படியிட்டு ஜபிக்க வேண்டிய சமயங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை நின்று கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு இயலாமை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அந்த இயலாமையின் நிமித்தம், அந்த இயலாமையின் மத்தியிலும் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற ஒரு ஜபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை வயசானவங்க சொல்லலாம், எங்களுக்கு முட்டி வலிக்குது என்று சொல்லுவார்கள். அது ஒரு நியாயமான காரியம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி முழங்கால்கள் யாவையும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை சின்ன வயசுல உள்ளவங்களுடைய முழங்கால்கள் தான் இல்லை, ஒருவேளை ஒரு வயசானவங்களுடைய முழங்கால்கள் தவிர்த்து என்று சொல்லப்படலை. கர்த்தர் முழங்கால் ஊன்றி ஜபிப்பதற்கு ஏற்ற கிருபைகளை
முழங்கால் ஊன்றி ஜெபிப்பதற்கு ஏற்ற பலத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். யாருக்கும் விலக்கு கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய காரியங்களை யோசித்து பார்ப்போமானால், ஆலயத்திற்கு நாம் செல்லும் போது நம்முடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக பஞ்சுமத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது தவறில்லை. ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது? நம்முடைய முழங்காலில் நின்று முழங்கால் ஊன்றி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஜெப பழக்கம் காணப்படுகிறது. எப்படி? குப்புற விழுந்து ஜெபிக்கிறார்கள். அநேக வேதாகமத்தில் முகம் குப்புற விழுந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜெப பழக்கம் அதற்கு அப்படியே சற்று மாறாக இருக்கிறது. முழங்காலில் நிற்க வலி எடுத்து நாம் என்ன செய்கிறோம்? படுத்து கிடந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை எதிர்பார்ப்பவில்லை. நெடு முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்தில் அநேகம் பேரை நம்மால் சொல்ல முடியும். யாக்கோபு, சாலமோன், அது மட்டும் இல்லாமல் தானியேல், பேதுரு, ஸ்தேவான், எலியா, இப்படிப்பட்டவர்கள் முழங்கால் ஊன்றி அவர்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்க முடியும். இதுதான் பிலிப்பியர் கடத்தில் நிருபத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூர்தலத்தோர் பூமியின் கீழோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்முடைய முழங்காலை ஆண்டவருடைய சமூகத்திலே முடக்குவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் தயாராக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 95 சங்கீதம் 6 இப்படியாக சொல்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஏன் முழங்கால் படியிட வேண்டும்? ஒருவேளை முழங்கால் படியிட்டால் அது நமக்கு தண்டனையா? அநேக நேரங்களில் பள்ளிகளில் இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கக்கூடும். ஏதாவது ஒர்க்கை முடித்துட்டு வர வேண்டும் என்று சொன்னால் முழங்கால் போட சொல்லுவாங்க. அது தண்டனைக்காக செல்லப்படுகிறதான முழங்கால். ஆனால் வேதாகமத்தில் நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்கும்படியாக சொல்வதற்கான காரணம் என்ன? நம்மை நாமே தாழ்த்துவதற்கு அடையாளமாக இந்த முழங்கால்கள் முடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கால்கள் யாவும் முடங்கும், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அப்படியாண்டால் என்ன? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவது. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நீர் மாத்திரமே என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவது. இன்னைக்கு இந்த தாழ்மை நம்முடைய இருதயத்திலே காணப்படுமானால் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு மணி நேரமானாலும் நம்மால் முழங்கால் பட்டியிருக்க முடியும். அந்த வலி தெரியாது. நம்முடைய ஜெபத்திலே கண்ணும் கருத்துமாய் நாம் இருப்போமானால் ஆண்டவருக்கு முன்பாக உறுதியாக எவ்வளவு நேரமானாலும் நம்மால் முழங்கால் படிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் முழங்கால் படிக்கிற ஒரு அடையாளமே காணப்படவில்லை. மற்ற புறஜாதியாரை நாம் பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மற்ற இனத்தாரை பார்க்கும்போது அவர்கள் அவருடைய பக்தியில் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய முழங்கால்கள் அநேகமாய் முடங்குகிறது. அவர்கள் நேரத்திற்கு முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிறதா பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் இதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆனால் அதை தான் நாம் செய்ய தவறுகிறோம். நம்முடைய முழங்கால்கள் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் ஜெபிக்கிறவர்களா இல்லை ஜெபிக்கிறதுக்கு தவறுகிறவர்களா என்பதை குறித்து நம்முடைய முழங்கால்கள் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிறதான மிஷனரி அவருடைய கடைசி நேரத்திலும் கூட முழங்கால் ஊன்றி ஜெபித்ததாய் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட முழங்கால் ஊன்றி ஜெபிப்பதற்கான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தவறாமல் நீங்கள் அதை காணும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இருக்கின்ற பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இசப்பா, இந்த நாளிலும் கூட முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். அந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரானவரே. நாங்கள் ஜெபிக்க மறந்து போயிருந்தால் இனி வருகின்ற காலங்களில் தொடர்ந்து நாங்கள் அதை கடைபிடிக்க கிருபை செய்யுங்க. ஆவியானுடைய பிரச்சனை எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.